ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். சகரியா 2:5 கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள், நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு அக்கினி மதிலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. சாதாரணமாக நமக்கு நெருப்பில் ஏதாவது ஒரு தீக்காயம் பட்டுருச்சுன்னா அந்த எரிச்சல் நம்மளால் தாங்கவே முடியாதுல்ல, வலி தாங்கவே முடியாதுல்ல. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசத்தோடு நிற்கும் பொழுது உங்களை சுற்றி அக்கினியே இருந்தால் கூட நீங்கள் அதில் நடந்து போகும்போது வேகாது இருப்பீங்க, அக்கினி ஜுவாலை உங்கள் பேரில் பற்றாது அப்படின்னு சொல்லி. ஆச்சரியமாக இருக்குல்ல. இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக நம்ம தானியேலில் பார்த்துருவோமா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரும் பாபிலோன் தேசத்தில் நல்ல ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்க, தேவனுக்கு பயந்தவர்கள். அவங்களுக்கு எதிராக ஒரு சட்டம் அந்த தேசத்தில் கொண்டு வரப்படுது. அவங்க அந்த அந்த சட்டத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்கள் நான் சொன்னபடி செய்யலை, நான் சொல்கிற அந்த சிலையை நீங்கள் வர்ஷிப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களை எரிகிற அக்கினி சூளையில் நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. என் கைக்கு உங்களை யாரையும் தப்பு வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 3 பேரும் சொல்கிறாங்க, இல்லை, எங்களுடைய தேவன் எங்களை தப்பு வைப்பார், ஒருவேளை தப்பு வைக்கலனாலும் கூட பரவாயில்ல, ஆனால் நாங்கள் தேவனை தவிர வேறு யாரையும் ஆராதிக்க மாட்டோம்னு சொல்லி விசுவாசத்தோடு உறுதியாக நின்னாங்க. அதனால் அந்த ராஜாவுக்கும் கோவப்பட்டு அவங்களோட கை கால்கள் எல்லாத்தையும் கட்டி அந்த அக்கினி சூளையில் போட்டுருவாங்களாம். சாதாரணமாக சூடாக்குறத விட அந்த அக்கினி சூளை 7 டைம்ஸ் அதிகமாக சூடாக்குனாங்களே. ஏன்னா அது போட்டோன்னு அவங்க கருகி போகணும் அப்படின்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. ஆனால் நடந்தது வேறு. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க பார்க்கும் பொழுது அந்த ராஜா அந்த 3 பேரை நம்ம கட்டுண்டவர்களாய் போட்டோம், ஆனால் இப்போ அவங்க ஒரு விடுதலையோடு கூட அந்த அக்கினி சூளையில் உலாவுறாங்க. அது மட்டும் இல்லை, 4வதாக இன்னொரு மனுஷனையும் பார்க்குறேன், அவர் தேவ புத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறாருன்னு சொல்லி. அதை பார்த்தோன்னே அந்த ராஜாவுக்கு பயம் அவங்கள வெளியில் வர சொல்லி அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஏதாவது கருகிருக்கான்னு பார்க்குறாரு. ஒன்றுமே ஆகலை. அந்த ஸ்மெல்லு கூட இல்லையா, அந்த நெருப்பில் இருந்து அந்த ஸ்மெல்லு கூட இல்லையா. முடி எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்ல, அந்த முடி கூட கருகலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே அவருக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாகிடுது. அந்த இடத்துல நீங்கள் விசுவாசிக்கிற அந்த தேவன் தான் இந்த உலகத்தில் பெரியவர் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த இடத்துல தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறத நம்ம பார்க்குறோம்ல. அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய விசுவாசம் அந்த தேசத்து ராஜாவையே திருப்பினதை நம்ம பார்க்குறோம்ல. நம்ம லைஃப்பில் கூட ஆண்டவர் அப்படி தான் நிறைய நேரங்களில் அக்கினி ஸ்தம்பமாக இருந்து நம்மளை பாதுகாத்ததை நம்ம உணர்ந்திருக்கோம்ல. கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உங்களை என்னுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி. நிறைய நேரங்களில் அந்த எண்ணி முடியாத, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நம்ம லைஃப்பில் செய்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம்ல. அவரை நம்பி நம்ம அவர்கிட்ட விசுவாசத்தோடு நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு அழகான வாக்குத்தத்தமும் கொடுக்கிறாரு. கர்த்தருடைய கரத்தில் நாம் அலங்காரமான கிரீடம், தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்போம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.